இந்த 2026 தேர்தல் பார்த்திங்கன்னா 3 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் எல்லாருமே நம்ம தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லவர் வெல்லுவது நிச்சயம், நல்லாட்சி தருவது நிச்சயம். உங்கள் சின்னம் விசில் சின்னம். பாருங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்களா? உண்மையா? எங்க வீட்டுல மொத்தம் 54 பேர். நான் இங்க மட்டும் சென்னையில மட்டும் எங்க பெரியமா பசங்க 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல 54 ஓட்டு 56 ஓட்டு விஜய்க்கு தான். எங்க வீட்டுல 4 பேர், எங்க அப்பா தவிர 3 பேர் விஜய் தான். ஓட்டு நான் ஒரு 5 ஓட்டு 6 ஓட்டுங்க. வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர். எம்ஜிஆர் படம், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி அதே மாதிரி நேற்று நாள் படம் ரிலீஸ் பண்ணல. அதனால அந்த படத்தை கட் பண்ணிட்டாங்க. நான் தியேட்டர்ல ஓடின படத்தை பூரா நிப்பாட்டி போட்டோம். எல்லாம் எப்படிமே ஓட்டக்கூடாது, எல்லாம் அப்படியே இருக்கணும். பூரா தியேட்டர் படம் நின்று வச்சு. எம்ஜிஆர் ரசிகர் நீங்க. அது படம் ஃபர்ஸ்ட் ஓடின பின்னாடி எல்லா தியேட்டரும் படம் ஓடுச்சு. அப்ப அதே வருஷத்துல அவர் அதே வருஷம் திண்டுக்கல் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு 77 முதலமைச்சர் 1977 முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஓஹோ, அதே மாதிரி விஜய் பண்றாங்க. இப்போ வேணும்னா அந்த படத்தை நிப்பாட்டுறான் சொல்லியாச்சு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட்டணினால கூட்டணி முடியாது, நாங்க தனியா நிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால ஜனநாயக படத்தை நிப்பாட்டுறாங்க, வேணும்னே நிப்பாட்டுறாங்க. ஆனா மறுபடியும் சிஎம் ஆகத்தான் போற யாரு? விஜய். கருத்து திணிப்பாளர்களுக்கெல்லாம் ஒரே ஷாக் நியூஸாக இருக்க போகுது. ஏன்னா அவங்க கருத்து கணிப்பு நடத்துகிறது எல்லாமே பொய்யாக போகுது. ஏன்னா நம்ம தளபதி ஜெயிக்க போகிறாரு, நல்லாட்சி தர போகிறாரு. பொறுத்திருந்து பாருங்கள்.